மரகதம், உன்னை ஒண்ணு கேக்குறேன். அன்னைக்கு சேகர் கிட்ட நீங்க ஒரு நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவா, தனிப்பட்ட முறையில் என்னை பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் இருந்தா என்னையோட விட்டுடுங்கன்னு சொன்னியே. எங்க என்ன பார்த்து சொல்லு. உனக்கு கடமை மட்டும்தானா? சேகர் மேல காதல் இல்லையா? இல்லன்னு யார் சொன்னது? முதல்ல அவரை பார்த்த உடனே என் இதயத்துல நிரந்தரமா குடி வச்சுட்டு அந்த அம்மாவுடைய கடிபடியை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு மாத்துக்கலான்னு முயற்சி பண்ணி ஒரு நிமிஷத்துல அப்படி ஆவேசமா பேசிட்டேன். மறு நிமிஷம் ஏன் அப்படி பேசிட்டோமோன்னு நினைச்சு நான் பட்ட வேதனை எனக்கு இல்ல தெரியும். பெண்களே இப்படித்தான். உள்ளத்துல சலனம் ஏற்பட்டுட்டா தண்ணி தானே சமாளிக்க கூடிய சக்தி அவங்களை விட்டு போயிடும். அப்புறம் ஏதேதோ வளருவாங்க. சிச்சி பாப்பா, நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சா? எப்படி வந்தீங்க? ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டேன். மௌனம் சாதிக்க உனக்கு மட்டுமில்லை எனக்கும் தெரியும்னு சொல்லாம சொல்றீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க மனசை புண்படுத்தவே மாட்டேன். புண்படுத்தினாலும் பரவாயில்ல, அதான் பச்சளை இருக்கவே இருக்க புண்ணை குணமாக்குறதுக்கு. ஆமா, உங்க கால் இன்னும் குணமாகலையே. இவ்வளவு தூரம் நடந்து வரலாமா? ஏன் நடந்து வரக்கூடாது? நீ இமயமலை உச்சியில இருந்தாலும் ஏறி வந்துடும், தெரியுமில்ல? நான் எங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் மேல அளவுக்கு மீறி அன்பு வச்சுட்டா துப்பறி புத்தி தானா வந்துடும். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல ஒரு பெரிய மாயக்கண்ணாடி இருக்கு. அதுல பார்த்து நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, நொண்டிக்கு 108 கிருவாங்கிறது சரியாத்தான் இருக்கு. யாரு என்ன பார்த்தா நொண்டின்னு பத்தியா? வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உண்மைதான். வைத்தியத்துல உனக்கு வெற்றி, வாழ்க்கையில எனக்கு வெற்றி. தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எடுப்பது மாதிரி துயரத்துல மூழ்கி இருந்த என்ன மறுபடியும் நீ வீர நடப்படும். அது நான் இல்ல. வேற யாரு? உங்க பாட்டியா? பச்சிலை. பச்சளையின் சக்தியை விட இந்த பச்சரிசி சிரிப்பில் உள்ள காந்த கவர்ச்சி தான் என் காலை இவ்வளவு சீக்கிரம் குணமாக்கிச்சு. மருந்தை விட அதை கொடுக்கிறவங்களுடைய மனசத்தான் நோயாளி அதிகமா விரும்பும். உள்ளத்தில் தோன்றுகிற சந்தோஷத்தை பொறுத்துத்தான் உடம்பும் சீக்கிரம் குணமாகும். சரிதா, கால் குணமானது காதல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் முன்னாடியே மனசால உன்னை காதலிச்சிட்டேன், இப்ப வார்த்தையால காதலிக்கிறேன், அவ்வளவுதான். ஓஹோ, அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? இப்பதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அடடே, நான் உன்னை காதலிச்சது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியா? Too late. இல்ல, எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, கணவருடைய காலடிதான் மனைவிக்கு சொர்க்கம், கணவருடைய காலில் விழுந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கு பூஜை, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல அந்த காலியே என் கையால தொட்டு மருந்து வச்சு கட்டும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அன்னைக்கே நான் உங்க அடிமையாயிட்டேன். அன்னைக்கே என் காலில் இருந்த வலியும் தீர்ந்து போச்சு. என்ன, உங்க காலில் வெறும் வலிதானா? என்னன்னா பயங்கரமான அடி நினைச்சுக்கிட்டியா? நீ ஒண்ணு. எப்படியோ என் பரீட்சையெல்லாம் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? நானா நாடகம் ஆனேன்? நீ என் காலில் பச்சை வச்சு கட்டும் போது இருக்க கண்ணை மூடிக்கிட்டு உன்னை பார்க்காம தானே இருந்தேன். அப்போ நானா உங்களை பார்த்தேன்? நேரமாச்சு, நான் போயிட்டுறேன். அப்போ என்னை வீட்டுக்கு கூட்டு போக மாட்டியா? ஏ, நீங்களா போங்க. உங்க எலும்புதான் இரும்பு மாதிரி இருக்கே. அப்ப எலும்பு முறிஞ்சாத்தான் நீ உதவி செய்வ இல்ல? ஆமா. சரி இரு, அந்த மரத்து மேல இருந்து கீழே விழுந்து. ஐயோ, வேணாம் வேணாம். பாரு, உன் பேரை சொல்லிக்கிட்டு உச்சி மரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் ஒண்ணு ஆகாது, பயப்படாது. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யார் கத்து கொடுத்தது? சேலுக்கும் வேலுக்கும் சவால் விடுற உன் அழகான கண்ணு கேளு, அது சொல்லும். போதும் போதும், நம்ம 2 பேரையும் வேற எந்த கண்ணாவது கவனிச்சிட போறது. நான் போயிட்டு வரேன். மரகதம், மரகதம், நான் வீடு வரையும் கொண்டு விட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அண்ணனுக்கு தெரிஞ்ச ஆபத்து. நான் போயிட்டு வரேன். மறந்துட்டேன். என்ன? நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா, நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா வரேன். வரேன்.
அடிச்சிட்டில இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். மறக்கதான் இனிமே அவன் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். அப்படி நினைக்காதீங்க. முத்தைய ரொம்ப பொல்லாதவன். அவனால நமக்கு எப்பவுமே ஆபத்து. அது ஒண்ணும் நடக்காது. தைரியமா கேட்டுக்கோ. வா. எங்க இல்லம்மா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து என்னவோ போட்டு இருந்தது. சும்மா அப்படியே வெளியே போய் நடந்து பழகிட்டு வரேன். அவ்வளவுதான். அட, நீ முந்தி மாதிரி நல்லா நடக்கறியா? ஆமாமா, எல்லாம் அந்த பொண்ணாதான். எப்படி உன் கால் குணமாயிடுச்சு. தம்பி, என்னம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? வேற எப்போ? நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து அதை என் கண்ணால பார்க்க வேண்டாமா? எனக்கு ஒரு மருமக வந்துட்டா குடும்ப பொறுப்பை எல்லாம் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாமே. அதுக்கேத்த பொண்ணு கிடைக்க வேண்டாம்? கிடைச்சதால் தானே அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு யாருமா? உனக்கு தெரியாதா என்ன? தம்பி, அந்த மரகதத்தை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளையே என் மருமகள் ஆக்கிக்கிறது முருகன் சந்நிதியில நான் முடிவு பண்ணிட்டேன். என்னமா அது? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்க வேண்டாம்? அட, எனக்கு பிடிச்ச அவனுக்கு பிடிக்க வேண்டியதானே? ஏன் அந்த அழகு உனக்கு போதாதா என்ன? நான் அழகுக்காக சொல்லமா, ரொம்ப ஏழை. இத பாரு தம்பி, நம்மள போல வசதி உள்ளவங்க ஏழை குடும்பத்துலதான் பெண் எடுக்கணும். ஏன்னு கேளு, எப்பவும் ஏழைகளுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற பெண்ணு உனக்கு மட்டும் மனைவியா இருந்தா போதுமா? எனக்கு மருமகளாக இருக்கணும் இல்ல? அதனால தான் சொல்றேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பாக்குறேன். ஐயோ வேண்டாமா, நான் அந்த மரகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மருமகளாவும் எனக்கு மனைவியா வர்றதுக்கு அவளை விட வேற தகுதியான வேற யாரும் இல்லம்மா. பின்ன ஏன் முதல்ல இப்படி மறுத்து சொன்ன? அம்மா, ஒருத்தருடைய விருப்பத்துக்கு தடை விதிக்கிறதா உலகத்துல இதுவரையில் இருந்து வர வழக்கம். கல்யாண விஷயத்தை தங்களுடைய அபிப்பிராயத்தை பெரியவங்க கிட்ட சொல்லி வெற்றி அடைஞ்சவங்களை விட தோல்வி அடைஞ்சவங்க தான் நிறைய இருக்காங்க. நான் அந்த பொண்ணை விரும்புறது உங்களுக்கு தெரிஞ்சா எங்க தடை விதிப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டுதான் நான் முதல்ல அப்படி பேசினேன். தம்பி, விரும்புறதை மட்டும் வச்சு நான் இந்த கல்யாண முடிவுக்கு வரல. அந்த பெண்ணு ரொம்ப பொறுப்புள்ளவ, உனக்கு பொருத்தமானவங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் என் மனசுல இருந்த எண்ணத்தை வெளியிட்டேன். அம்மா, உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உங்க மாதிரி இருந்துட்டா வாலிபர்கள் வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாம போயிடும். அதுக்குதான்ப்பா, தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாக அந்த பொண்ணு சொல்லிச்சுல, அதனால அவருடைய சம்மதத்தை நாம கேட்கணும் இல்ல? அம்மா, அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவங்க ஊர்ல திருவிழா, நான் போறேன். அவங்க அண்ணனை பார்த்து கேட்டுறேன். ஆகட்டும்ப்பா. நடக்க
வம்பு விளையாட்டு விளையாடு இல்ல எங்களுக்கெல்லாம் ஆட தெரியாதுன்னு நினைச்சியா? அவன் இன்னைக்கு சாவணும் நாளைக்கு சாவணும். சின்ன பையன் கப்பி ரோலர் மாதிரி இருக்கு. அவனை அடிச்சுட்டியா? அதுக்கு போய் கை காட்டா அறிவு காட்டா பசங்க. அட எதுக்கும் தட்டுவானுங்க போல இருக்குடா இங்க. நிறுத்து. அவன் என்ன இந்த கூடத்துல வேற எவனா இருந்தாலும் வரலாம். இருங்க இருங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். அயோக்கியரை எவனாவது அடிக்கணும். அடி தம்பி அடி. வெடி கட்டு சொல்றேன். வெடி கட்டு கட்டு வெடிய வெடி வச்சு அடிச்சு காமிக்க சொல்றேன். அடிச்சு காமிக்க சொல்றேன். பாருற மாயாண்டி கந்தன் துள்றான். நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த சேகர் இனிமே உயிரோட இறக்கவே கூடாது. அப்படி கட்டு அப்படி. அப்படி கட்டு ராஜா. அப்படி கட்டு. அப்படிதான் அப்படி. அப்படி கட்டு. இவரை பற்றி ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி தப்பாட்டம் விளையாடுறவன நான் பார்த்ததே இல்ல. தம்பி யாரா கணக்கிறவன் நானும் கம்பளை எடுத்தேன் நான் தம்பி. அதனாலதான் உங்க ஆட்டத்தை பார்த்து ஒரு சந்தோஷமா வீச்சுக்கு வீச்சுட்டேன். எந்த ஊரு? செல்வபுரம். ஓஹோ தம்பி, உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு அன்பு உண்டாகுது.
எனக்கு அப்படித்தாங்க. அப்படியா? சரி நான் வரேங்க. இரு தம்பி, நீ நம்ம கடையை பார்த்தது இல்லையே? எந்த கடைங்க? ஒரிஜினல் கந்தவிலாஸ்னு டீ கடை வச்சிருக்கேன். ஓஹோ. மத்த டீ கடை மாதிரி இல்ல தம்பி. ஒரு அரை கிளாஸ் சாப்பிட்டா சோதம் சாப்பிட்டு இருக்கா. அரையா ஒரு நாளைக்கு கண்டிப்பா வரேன் தம்பி. போயிட்டு வா. ஒரிஜினல் கந்தவிலாஸ். ஆமா, ஞாபகம் வச்சுக்க. ஆமா போல. அண்ணே, நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டான். ஒண்ணு மிஞ்சி போகல, இடம் சரியில்லை, அவ்வளவுதான். வா, அப்புறம் பேசிக்கலாம்.